வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவு த 5 சீக்ரெட்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை குறித்த 5 ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த பதிவில் என்னுடைய வாழ்க்கை குறித்த அப்சர்வேஷனை நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது லைஃப்பை பற்றின என்னுடைய ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்னது அந்த 5 சீக்ரெட்ஸ் அப்படின்னா, டைம், பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ், பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரீசோர்ஸ் ரிமைனிங் இன் டல் டைம். இப்போ அந்த 5 விஷயங்களையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். இதை கருத்துக்களை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 3 நண்பர்கள் ஒரே ஊரில் பிறக்கிறாங்க, பக்கத்து வீடு, ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரே காலேஜ் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது அவங்க 3 பேருக்குமே நல்ல ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. 3 பேரும் வேறு இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை இவங்க ரொம்ப நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. 3 பேரும் ரொம்ப நல்லா, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அவங்க 3 பேருடைய சந்திப்புலையும் அவங்க 3 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சு போகிறாங்க, வேறு இடங்களுக்கு போகிறாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இன்னொரு நண்பர் இவங்க கடைசியாக மீட் பண்ணப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இவரும் இருக்கிறாரு. 3ஆவதான ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வாழ்க்கை இவரை தள்ளி விட்டுருச்சு. இப்போ இந்த 3 நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த 5 விஷயங்கள் போயிருக்கும். இந்த 5 விஷயங்களை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இவங்களுடைய லைஃப் டிசைன் ஆயிருக்கு. நண்பர்களே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? 2வது கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த ஒரு தருணமாக, அல்லது நீங்கள் ரொம்ப நல்லா இருந்த ஒரு டைம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம் எது அப்படின்னு நினைவுபடுத்திக்கோங்க. இந்த 2 கேள்விக்கான பதிலோடு இப்போ நாம் இந்த 5 விஷயங்களை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் தனித்தனியாக புரிந்து கொண்டு அதை ஒன்றா பொருத்தி பார்த்தா மட்டும்தான் நான் என்ன மெசேஜ் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு டைரக்ட் மெசேஜாக இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக இருக்கும். முதலாவது டைம், காலம் அப்படிங்கிறது, காலகட்டம் அப்படிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் வளர்ந்து வந்த விதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பீக் டைம் வந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய வாய்ப்புகளை பார்த்த ஒரு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கும். அந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நீங்கள் பழகின மனிதர்கள், நீங்கள் செய்த செயல்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது ஃபிசிக்கல், மென்டல், நாலேஜ், ஸ்கில்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்ச அத்தனை விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2வது பீக் டைம், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல நேரம், ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு டைம், ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பீக் டைம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கும். அதில் மிகப்பெரிய ஒரு அப் அப்படிங்கிற ஒரு டைம், மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நிறைய வாய்ப்புகளை பார்க்குற அந்த டைம் தான் பீக் டைம் அப்படிங்கிறது. 3வது பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஒரு மனிதன் பார்க்கும்போது அந்த நேரத்தில், அந்த பீக் டைமில் அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவன் என்னென்ன விதமான செயல்களை செய்கிறான் அப்படிங்கிறது பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ். 4வது பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரீசோர்ஸ். சரி, ஒரு பீக் டைம் முடிஞ்சிருச்சு, அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதில் அவங்களுக்கு புதுசாக சில வளங்கள் கிடைத்திருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜில், சிறந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த கல்லூரியில் படித்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு நிறைய அனுபவங்களும் அறிவும் கிடைத்திருக்கும். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்கும்போது அந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு அவர் கிடைச்சாரோ அந்த அளவுக்கு பேர், புகழ், பணம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரீசோர்ஸ் அப்படிங்கிறது. 5வது ரீசோர்சஸ் ரிமைனிங் இன் டல் டைம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்த ஒரு மனிதனுக்கு வீழ்ச்சியை பார்க்குற ஒரு டைம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மோசமான ஒரு டைம் வருது. அப்போது இவருக்கு எது மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது ரீசோர்சஸ் ரிமைனிங் இன் டல் டைம்.
இப்போ அந்த 3 நண்பர்களுடைய கதைக்கு வருவோம். அவங்க 3 பேருமே அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அந்த 22 வயசு வரைக்கும் நெறைய விஷயங்கள கத்திருப்பாங்க. அவங்களுடைய பிசிக்கல் பாடி, அவங்களுடைய உடம்புக்கு, அவங்களுடைய மனசுக்கு, அவங்களுடைய அறிவுக்கு, அவங்களுடைய திறமைகளுக்கு நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு இருப்பாங்க. புது புது விஷயங்கள அவங்க செஞ்சுகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு இருந்த அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு எதை செய்தார்களோ அவங்களுக்கு ஒரு ரீசோர்ஸ் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு வளம் கிடைச்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நல்லா சாப்பிட்டு, நல்ல உடற்பயிற்சி பண்ணி, நல்லா படிச்சு, நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, நல்ல நண்பர்களோடு பழகி, நிறைய விஷயங்கள கத்துக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஒருத்தர் செயல்பட்டு இருந்தா, அவர் நல்ல ஒரு ஃபிட்னஸ் லெவல்ல இருப்பாரு. அவருடைய கொஞ்சம் புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் ஒரு நல்ல நிலைமையில இருப்பார் அப்படின்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுது இல்லைங்களா? அதே இன்னொரு நபர் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு போதைக்கு அடிமையாகி எந்த உடற்பயிற்சியும் செய்யாம ஜங்க் ஃபுட்டை அதிகமா சாப்பிட்டு, சரியான கண்ட நேரத்துல தூங்கி எழுந்திருச்சு, கண்ட நேரத்துல சாப்பிட்டு, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு, தேவையில்லாத நண்பர்களோடு பழகி கொண்டிருந்தால் அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் டைம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் நாம் எடுக்கிற முயற்சிகள், நம்ம செய்கிற செயல்கள் நமக்கு ஒரு ரீசோர்ஸஸை கொடுக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் டைம் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பீக் டைம் வரும்போது நமக்கு இது வரைக்கும் எது கிடைத்ததோ அதை வைத்து தான் நாம் இந்த பீக் டைமை பயன்படுத்துவோம். அதாவது நமக்கு கிடைத்திருக்கிற அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், நமக்கு இருக்கக்கூடிய பலம், இதைத்தான் இந்த பீக் டைம்ல நாம பயன்படுத்த முடியும். இல்லாததை பயன்படுத்த முடியாது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பீக் டைம் வர வரைக்கும் யார் ஒருத்தர் அவங்கள டெவலப் பண்றதுக்கு ஈடுபடுறாங்களோ அவங்கனால மட்டும்தான் பீக் டைம்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஈடுபடாதவங்க, தவறான முறையில் சென்றவர்களால இந்த பீக் டைம்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. ஸோ இந்த பீக் டைம்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரீசோர்சஸ் ரொம்ப முக்கியம். அது எங்கிருந்து வருது? நம்முடைய கடந்த காலத்துல நாம ஏற்படுத்திக்கிட்ட அறிவு, திறமை, பலம், இது மாதிரியான விஷயங்கள். இப்ப 4வது பீக் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரீசோர்ஸ், அதாவது நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நாம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பலம், திறமைகள், அறிவு, புத்தியை பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறந்த ஒரு ரீசோர்சஸ் திரும்ப நமக்கு கிடைக்கும். அது பணமாக, புகழாக, பேராக, நிறைய கான்டாக்ட்ஸாக, நெட்வொர்க்காக, அனுபவமாக, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். இப்ப திரும்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு டவுன்ஃபால் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் 5வது விஷயம், ரீசோர்சஸ் ரிமைனிங் இன் டல் டைம். இப்ப இந்த டல் டைம் வரும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய பணம், அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகள், அனுபவம், இது எல்லாம் இந்த நேரத்துல அவனுக்கு உதவி செய்யும். அதனாலதான் திருவள்ளுவர் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்றாரு. திரும்ப நமக்கு ஒரு பீக் டைம் வரும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை, அந்த டைமை சரியா பயன்படுத்துவதே இல்லை. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் டைம் வரும்போது, பீக் டைம் வரும்போது என்ன பண்றாங்க? பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதில்லை. நிறைய பேர் வெறும் அனுபவித்து விட்டு, அவங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை வெறுமனே அனுபவித்து விட்டு அந்த அனுபவத்தில் கடந்து செல்லும் போது அவங்களுக்கு எந்த ஒரு வளங்களும், ரீசோர்சஸும் கிடைப்பதில்லை. அப்ப அந்த ரீசோர்சஸ் எதுவும் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு டவுன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது, கொஞ்சம் கஷ்ட காலம் ஆரம்பிக்கும் போது அவங்கனால எதையும் பயன்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. ஏன்னா இருந்தாதானே பயன்படுத்த முடியும். அப்போ இல்லாததுனால அவங்களுடைய டல் டைம்ல எதையும் பயன்படுத்த முடியாமல் போகும்போது இவங்க கஷ்டப்படுறாங்க. திரும்ப ஒரு வாய்ப்பு வந்தாலும் கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் டைம் வந்தாலும் கூட அவங்கனால அங்க எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமையே போயிட்டு இருக்கு. நண்பர்களே, என்னுடைய மெசேஜ் ரொம்ப ஷார்ட்டான ஒரே ஒரு விஷயம்தான். நமக்கு இப்போ போயிட்டு இருக்கிற உங்களுடைய டைம் அது பெஸ்டா இருக்கலாம், அல்லது பீக் டைமா இருக்கலாம், அல்லது ஒரு டல்லான ஒரு டைமாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திரும்ப உங்களுக்கு ஒரு பீக் டைம் வரும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிறது, இப்போ நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான அறிவு, உடம்பு, மனசு, புத்தி, திறமைகளை வளர்த்துக்கிட்டா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஒரு பீக் டைம் வரும்போது மிகச்சிறப்பான ஒரு மனிதனாக வாழ முடியும். அடுத்த பதிவில் மேலும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.